அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ். இது டியூஸ்டே ஈவினிங் மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி எதுவுமே இல்லை. பெருநாளுக்கு அப்புறம் இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகலை. காய்கறி இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு எப்போவுமே கை கொடுக்கறது தக்காளி சட்னி தான். சரி, தக்காளி சட்னி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாதம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 பழுத்து தக்காளியை எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். கையோடு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி டின்னர் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.